பலரை அமெரிக்கா கொலை செய்திருக்கின்றது. ஈரானிய புரட்சிகர காவல்படையின் தலைமை தளபதியும் கொல்லப்பட்டிருக்கிறார், ராணுவ தளபதி கொல்லப்பட்டிருக்கார், பாதுகாப்பு அமைச்சர் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி இருந்தும் அந்த அந்த ஈரானுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு செயற்படுது என்று சொன்னால் அவர்கள் இதை முன்கூட்டியே எதிர்பார்த்தான் இருந்திருக்கிறார்கள். இந்த இடத்துல இப்பொழுது யுத்தம் நிறுத்தப்பட்டால் அது ஈரானுக்கு ஓரளவு வெற்றியாகவும் இருக்கக்கூடும் என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு தோல்வி, இஸ்ரேலுக்கு தோல்வி என்று. ஆனால் இஸ்ரேல் எந்த அளவு தூரம் இந்த வாய்ப்பை தவறவிடும் என்பதும் இன்னொரு கேள்வியாக இருக்கின்றது உலக ஆய்வாளர்கள் மத்தியில். ஏண்டா இது ஒரு பொன்னான வாய்ப்பு இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கின்றது, அமெரிக்காவையும் சேர்த்து தான் தாக்க வேண்டும் என்பது. அது 47 வருட காலம் இஸ்ரேல் காத்திருந்தது. அரசாங்கங்கள் தங்களுடைய தேவை கருதி அமெரிக்காவுக்கு சார்பாக இருந்தாலும், அமெரிக்க தளங்களை கொண்டிருந்தாலும், அந்த நாட்டு மக்கள் ஈரான் மீது இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில் ஒரு அனுதாபத்தை கொண்டிருந்தது எல்லோருக்கும் தெரியும். இன்று ஈரானுடைய தாக்குதல்கள் அமெரிக்க தளங்களை தாண்டி அந்த நாடுகளுடைய சிவிலியன் இலக்குகளை தாக்கும் போது இப்பொழுது யுஏயும் சொல்லுகின்றது, சவுதி அரேபியாவும் சொல்லுகின்றது, நாங்கள் நீண்ட காலத்துக்கு பொறுமையாக இருக்க மாட்டோம் என்று. ரஷ்யாவின் நண்பனான மதுரோ வெனிசுலாவில் தூக்கப்பட்டார். அப்பொழுதும் ரஷ்யா அமைதியாகத்தான் இருந்தது. இப்பொழுது ஈரானுக்கும் அதான் நடக்கின்றது. ஆகவே ரஷ்யாவின் வரலாறு, தன்னை நம்பியவர்களை ரஷ்யா பல இடத்துல கைவிட்டிருக்குது. அமெரிக்காவுடன் மோதுவதற்கு எப்போதும் பெட்ரோலும் டாலரும் அமெரிக்காவுக்கு மிக முக்கியமானது. அந்த திசையில தான் அமெரிக்கா நகருகின்றது. இந்த இடத்துல தான் நீங்க கேட்ட கேள்வி வடகொரியா. இப்ப எல்லா நாடுகளும் விழுந்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு ஆட்சி 40 வருஷத்துக்கு மேல இருக்க இயலாது. அது நியதி. மசகண்ணை வரவில்லை, நாங்கள் சுத்திகரிக்கவில்லை, உங்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் அளித்ததை கூட தர முடியாத கட்டத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் இலங்கையாலும் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே மக்கள் கூடுதலாக வாங்கி வீடுகளில் வைக்காமல் நியாயமான முறையில் நடந்து கொண்டால் இந்த நிலைமையை ஓரளவுக்கு ஒரு மாதத்துக்கு சமாளிக்கலாம். உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. ஸ்விஸ் பர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்துக் கொண்டிருக்கிறது. அழையுங்கள். இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் தலைவரும் சிரேஷ்ட பேராசிரியருமாக இருக்கக்கூடிய கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழ் உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நீங்கள் எங்களுடைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் அல்லது பகிர்ந்து கொண்ட எதிர்வு கூறல்கள் இன்று நிதர்சனமாகியிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் சீனா, ரஷ்யா, வடகொரியா போன்ற நாடுகள் ஈரானை நோக்கி ஒரு யுத்தம் ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் என்ன தன்மையில் செயற்படும் என்பது தொடர்பிலான ஒரு கேள்வியை என்னால் முன்வைக்க முடிந்தது. அதற்கு நீங்கள் வழங்கிய பதில், அது அந்த காலப்பகுதியில் அவர்கள் அனைவரும் திரைமறைவில் அல்லது பின்னணியில் நிற்பார்களே ஒழிய நேரடியாக களத்துக்கு வரமாட்டார்கள் என்று. இன்று அது உண்மையாகி இருக்கின்றது. ஈரானின் யுத்த களத்தில் ஒட்டுமொத்தத்தில் சீனாவும் ரஷ்யாவும், வடகொரியாவை தவிர்த்தாலும் சீனாவும் ரஷ்யாவும் தலைமறைவாகி இருக்கின்றார்களா அல்லது தலைமறைவு செய்யப்பட்டிருக்கிறார்களா? வரலாறு எங்களுக்கு சொல்லுவது என்னென்றால், இப்ப நீங்கள் ஆக பிந்தி போகத்தவல்ல, 90களில் ஈராக் மீது அமெரிக்கா தலைமையில நாடுகள் படையெடுத்த போது சதாம் ஹுசைன் தன்னை ரஷ்யா காப்பாற்ற வேண்டும் நினைத்தது உண்மை. ஆனால் ரஷ்யா வரவில்லை. அதன் பின்னர் கடாபி தானாகவே முன்வந்து தன்னுடைய அணு ஆயுதங்கள், அதுக்குரிய ஆராய்ச்சி திட்டங்கள்லாம் கைவிட்டு தானாக முன்வந்து அதையெல்லாம் வெளிப்படுத்தினார். அவர் சில வருடங்களில் அவரும் கொல்லப்பட்டார். மிக அண்மையில் உங்களுக்கு தெரியும், சிரியாவின் அதிபர் ஆசாத் வந்து தப்பியோட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர் ரஷ்யா ஓடினார். சிரியாவில் ரஷ்யாவின் படைத்தளமே லடாக்கியாவில் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அவரை கூட ரஷ்யா காப்பாற்றவில்லை. கடைசியாக ரஷ்யாவின் நண்பனான மதுரோ வெனிசுலாவில் தூக்கப்பட்டார். அப்பொழுதும் ரஷ்யா அமைதியாகத்தான் இருந்தது. இப்பொழுது ஈரானுக்கும் அதான் நடக்கின்றது. ஆகவே ரஷ்யாவின் வரலாறு, தன்னை நம்பியவர்களை ரஷ்யா பல இடத்துல கைவிட்டிருக்குது. அமெரிக்காவுடன் மோதுவதற்கு எப்போதும் ரஷ்யா நேரடியாக முன்வரவில்லை. சோவியத் யூனியன் இருந்த காலத்தில் இந்த நிலைமை வேற. சோவியத் யூனியன் காலத்தில் உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு நட்பு நாடாக இருந்தது. இந்தியாவுக்கு சோவியத் யூனியன் இருந்தது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பெருஞ்சுத்தம் ஏற்பட்டது. பங்களாதேஷ் பிரிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய வந்த போது ரஷ்யாவும் தன்னுடைய படையை நகர்த்திய போதுதான் அமெரிக்கா பின்வாங்கியது. அப்படி சோவியத் யூனியன் இருந்த காலத்தில் நடந்திருக்கு. ஆனால் ரஷ்யா, சோவியத் யூனியன் சின்ன பின்னமாகி ரஷ்யா உருவாகின பிறகு ரஷ்யா தன்னுடைய நண்பர்களை
காப்பாற்ற முன்வரவில்லை. சீனாவை பொறுத்தளவில் தன்னுடைய பொருளாதார நலன் மிக முக்கியமான கருத நாடு. ஆகவே சீனாவும் தன்னுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல ஆயுதங்கள் போல வழங்கினாலும் அமெரிக்காவுடைய அணி நேரடியாக அமெரிக்கா தலைமையில் அணி வரும்போது சீனாவும் பின்வாங்கிவிடும். அதான் வரலாறு, இப்போதும் அதான் நடந்திருக்கின்றது. ஆகவே ஈரான் இப்பொழுது தனியேத்தான் இருக்கின்றது. ஈரானுடைய தாக்குதல்கள் இஸ்ரேல் அமெரிக்க இலக்குகளை தாண்டி சைப்ரஸை ஹிஸ்புல்லா தாக்கியதாக கதை வருகின்றது. அங்குதான் மிகப்பெரிய பிரித்தானியாவின் தளம் இருக்கின்றது. பிரித்தானியா உடனடியாக அழைத்துவிட்டது தன்னுடைய இராணுவ தளங்களை அமெரிக்கா பயன்படுத்தலாம் என்று. அபுதாபியில் இருக்கிற பிரான்சின் தளம் தாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பிரான்சிய கப்பல் 30 ரஃபேல் விமானங்களுடன் மத்திய கடல் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. E3 நாடுகள், E3 என்று 3 நாடுகளை குறிப்பிடுவார்கள், பிரித்தானியா, ஜெர்மன், பிரான்ஸ். இந்த 3 நாடுகளும் கூட இந்த யுத்தத்தில் இணைய வாய்ப்பு இருக்கின்றது. அது தவிர ஈரானுக்கு பக்கத்தில் உள்ள அரபு நாடுகள், சவுதி அரேபியா, கட்டார், UAE, பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகள் கூட தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கின்றன. அந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் தாக்கப்படுகின்றன. அதை தாண்டி உங்களுக்கு தெரியும், மிக புகழ்பெற்ற துபாய் விமான நிலையம் தாக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது கட்டார் தான் உலகத்தில் மிக பெரிய அளவில் திரவ எரிவாயுவை உற்பத்தி செய்ய நாடு. கட்டார் தன்னுடைய திரவ எரிவாயு உற்பத்தியை நிறுத்தி இருக்கின்றது. சவுதி அரேபியாவின் அரம்கோ நிறுவனம் தன்னுடைய பெட்ரோலிய சுத்திகரிப்பை நிறுத்தி இருக்கின்றது. அதுவும் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கின்றது. ஆகவே ஈரான் முழுமையாக தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அனைத்து நாடுகளையும் தாக்குகின்றது. இராணுவ தளங்களை தாண்டி பொருளாதார இலக்குகள், சிவிலியன் இலக்குகளும் தாக்கப்படுகின்றன. ஆகவே இந்த யுத்தம் எவ்வளவு காலம் நீடிக்கப் போகுது, இது எந்த அளவுக்கு விரிவடைய போகிறது என்பதை வரப்போற நாட்கள் எங்களுக்கு கூறியிருக்க போகின்றன. நீங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இதே ஏக காலத்தில் சீனாவின் தரப்பில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானுக்கு சீனா ஆதரவு தெரிவித்திருக்கின்ற அடிப்படையில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஈரானின் இறையாண்மைக்கு என்றும் சீனா துணை நிற்கும் என்றும் போர் மற்ற நாடுகளுக்கு பரவுவதை தடுக்க வேண்டும் என்றும் சீனா வெளியுறவுத்துறை அமைச்சகம் மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஈரானுடனான தனது பாரம்பரிய நட்பை சீனா மதிக்கிறது, அதன் கண்ணியம் காப்பதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக அதன் தொடர்பாளர் செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இந்த செய்தி ஒரு சம்பிரதாயபூர்வமான செய்தி என்று எடுத்துக்கொள்வதா அல்லது உண்மையில் களத்துக்கு வரக்கூடிய செய்தி என்று பார்த்துக் கொள்வது? இல்லை, இது ஒரு ராஜதந்திர ரீதியான வார்த்தைகள் தான். எல்லா நாடுகளும் அப்படி இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும், ஒரு நாட்டில் இன்னொரு நாடு தலையிடக்கூடாது போன்ற ராஜதந்திர வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். ரஷ்யாவும் இதை பயன்படுத்தினது. வெனிசுவேலா தாக்குதலுக்கு உள்ளாகின போது இலங்கையையும் இதை சொன்னது. ஆகவே அது ஒரு மயிலிறகால் தடவுவது போன்றதுதான். ஒரு ராஜதந்திர வார்த்தை, அது எவருக்கும் நோகாது, அதை யாரும் எதிர்க்கவும் மாட்டார்கள். ஆகவே அந்த அளவுடன் அந்த வார்த்தை, அந்த ராஜதந்திரம் வென்றுவிடும் என்று தான் நான் நினைக்கின்றேன். என்று சொன்னால் சீனாவினுடைய சந்தை மேற்குலகத்தை சார்ந்தது. சீனா என்ன சொன்னாலும் சரிதான், சீனாவுடைய பொருளாதாரம் ஏற்றுமதி எல்லாம் மேற்குலகத்தை சார்ந்திருக்கின்றது, ஐரோப்பாவை சார்ந்திருக்கின்றது, அமெரிக்காவை சார்ந்திருக்கின்றது. ஆகவே இப்பொழுது சீனா கூட உங்களுக்கு தெரியும், கிழக்கு பக்கமாக ஈரான் இருந்தால் அந்த மேற்கு பக்கமாக உங்களுக்கு தெரியும் சவுதி அரேபியா, ஓமான், கட்டார், UAE, ஈராக் போன்ற நாடுகள் இருக்கின்றன. ஆகவே ஈரானுக்கு ஆதரவாக சீனா வந்தால் இந்த ஏனைய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளை சீனா இழக்க வேண்டி வரும். ஆகவே சீனாவுக்கு அன்றைக்கு ஈரான் தான் மிகப்பெரிய அளவில் எண்ணெயை கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஈரான் பக்கமாக சீனா சாயமாக இருந்தால் ஏனைய அரபுலக நாடுகளை பெட்ரோலிய உற்பத்தி செய்கிற நாடுகளில் இழக்க வேண்டி வரும் என்ற அச்சமும் சீனாவுக்கு இருக்கக்கூடும். ஆகவே மிக கவனமாகத்தான் சீனாவும் காய் நகர்த்தும். அதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன விடயங்களை யார் கூறினாலும் இந்த யுத்தத்தின் முடிவு அல்லது இந்த யுத்தத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருப்பது உலக அளவில் சீனாவின் முன்னேற்றத்தை தடுப்பது அல்லது சீனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் பகுதிகளை முடக்குவது, சீனாவை ஒட்டுமொத்தத்தில் தனிமைப்படுத்துவது. அதற்கு மாறாக ரஷ்யா போன்ற நாடுகள் களமுனைக்கு வராத வகையில் அமெரிக்கா உக்ரைன் விவகாரத்தில் நடந்து கொண்டது என்றெல்லாம் பார்க்கின்ற போது சீனாவை முடக்குவது ட்ரம்பினுடைய நீண்ட கால திட்டமாக இருக்கின்றது. எழுந்த மானத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ட்ரம்ப் ஒரு பிழையான வழியில் போவதாக நீங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் அவருடைய நடவடிக்கைகளை நீங்கள் உன்னிப்பாகவும் கவனிக்க வேண்டும்.
என்று சொன்னால் யுக்ரைன் விடயத்தில் அவர் நடந்து கொண்ட விதம் ரஷ்யாவை கூடுதலாக பகைக்கக்கூடாது. நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி ரஷ்யா, சீனா, ஈரான் அணிகள் ஒன்றாக வரக்கூடாது, முதல் ஈரானை கையாள வேண்டும் என்ற நிலையில் அவர் அந்த முடிவுக்கு வந்து ரஷ்யாவை அமைதிப்படுத்தினார். பிறகு உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடு இந்தியாவும் சீனாவும். வெனிசுவேலா விழுந்தது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய வெற்றியாக போய்விட்டது. இப்பொழுது வெனிசுவேலா தான் உலகத்தில் மிக கூடிய அளவு எண்ணெயை கொண்ட நாடு, 303 பீப்பாய்களை கொண்டிருக்கிறது அந்த மசகெண்ணெய். இப்பொழுது அமெரிக்க கம்பெனிகள் அங்கே முதலீடு செய்து அந்த எண்ணெய் வந்தால், இப்போ உங்களுக்கு தெரியும் இந்தியாவுக்கு வரியை விதித்து ரஷ்ய நோயில் வாங்க வேணாம் என்று சொல்லி இந்தியாவை வெனிசுவேலா பக்கம் அமெரிக்கா இழுத்து விட்டது. அப்போ இந்தியாவும் 50% வரியை கண்டு ஓரளவுக்கு தன்னுடைய கொள்கையை மாற்றிவிட்டது. ஆகவே ரஷ்யாவோட கேள்வி, ரஷ்யா ஒயிலுக்கான கேள்வி இந்தியா பக்கத்திலிருந்து குறைந்து விட்டது. ஆனால் சீனாவை கட்டுப்படுத்த முடியவில்லை அமெரிக்காவால். சீனா தொடர்ச்சியாக ஈரானிடமிருந்து வாங்கி கொண்டு தான் இருக்கின்றது. இப்பொழுது ஈரானும் மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொண்டு பெட்ரோலிய உற்பத்திகள் எல்லாம் தடுக்கப்பட்டு ஈரான் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்குமா இருந்தால், அங்கு ஒரு ஆட்சி மாற்றம் எல்லாம் வருமா இருந்தால், மறைமுகமாக ஈராக்கை போல ஈரான் ஓயில் கூட அமெரிக்க கம்பெனிகளை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இந்த இடத்துல சீனாவும் வெனிசுவேலா ஓயிலை வாங்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படும். ஆகவே அமெரிக்காவோட வெற்றி அப்ப இன்னும் கூடி செல்லும். அதன் பிறகு சில வேளைகளில் ரஷ்யா மீது கடுமையான அழுத்தங்களை அமெரிக்கா கொடுக்கக்கூடும். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ரஷ்ய ஓயில் போகாவிட்டால் ரஷ்யாவோட பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். ஆகவே ஒரு வகையில் பார்க்க போனால் ட்ரம்ப் மிகவும் துல்லியமாக கணிப்பிட்டு தன்னுடைய டாலரை பாதுகாக்க வேண்டும், அமெரிக்காவை மீண்டும் முன்னிலை கொண்டு வர வேண்டும், பெட்ரோலியத்தை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற தன்னுடைய அந்த ஆசையை நோக்கி அவர் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் கண்காணிக்க தவறக்கூடாது. இப்போது இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது. யூத நாடான இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்த அரபுலகமும் அணிதிரண்டிருக்கின்றது, ஆதரவு தெரிவிக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் அரபு தேசத்தின் மீது பல தாக்குதல்கள், சுமார் 24 மணி நேரங்களில் மட்டும் 11 நாடுகளை ஈரான் தாக்குதலுக்கு தனியாக தாக்கி இருக்கின்றது, ட்ரோன் கருவிகள் ஊடாக மற்றும் இன்னும் பல சாதனங்கள் ஊடாக. அப்படி பார்க்கின்ற போது ஏன் அரபு நாடுகளும் ஈரானை அழிக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கின்றது. 47 வருடமாக இஸ்ரேல் காத்து கொண்டிருந்தது, அமெரிக்காவும் காத்து கொண்டிருந்தது இப்படி ஒரு வாய்ப்புக்காக. இஸ்ரேல் தன்னால் ஈரானை தனியாக எதிர்கொள்ள முடியாது, அமெரிக்கா வர வேண்டும் தன்னுடன் நீண்ட காலமாக எதிர்பார்த்தது. அந்த விடயம் இப்பொழுது நடந்திருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், அரபுலக நாடுகளை பொறுத்தவரையில் சவுதி அரேபியாவாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், யுஏஇயா இருக்கலாம், ஈராக்கில் கூட பெரும்பான்மையானவர்கள் ஷியா முஸ்லீம்கள் தான். அரசாங்கங்கள் தங்களுடைய தேவை கருதி அமெரிக்காவுக்கு சார்பாக இருந்தாலும், அமெரிக்க தளங்களை கொண்டிருந்தாலும், அந்த நாட்டு மக்கள் ஈரான் மீது இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையில் ஒரு அனுதாபத்தை கொண்டிருந்தது எல்லோருக்கும் தெரியும். இன்று ஈரானுடைய தாக்குதல்கள் அமெரிக்க தளங்களை தாண்டி அந்த நாடுகளுடைய சிவிலியன் இலக்குகளை தாக்கும் போது, இப்பொழுது யுஏஇயும் சொல்லுகின்றது, சவுதி அரேபியாவும் சொல்லுகின்றது, நாங்கள் நீண்ட காலத்துக்கு பொறுமையாக இருக்க மாட்டோம் என்று. ஆகவே அவர்களும் என்றால் அந்த பிராந்தியத்தில் சவுதி அரேபியாவும் யுஏயும் ஓரளவுக்கு பலமான விமான அந்த கட்டமைப்புகள்லாம் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த நாடுகளும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்றால் மிக மிக அண்மையாக இருக்கிறார்கள், ஈரானுக்கு மிக அண்மையாக இருக்கிறார்கள், அவர்களும் மிகப்பெரிய பாதிப்பை எதிர்கொள்வார்கள். ஆனால் அவர்களும் சேர்ந்தால் இஸ்ரேலுக்கு மாபெரும் வெற்றி. என்றால் ஈரானின் நண்பர்களை கூட, தன்னுடைய எதிரிகளை கூட ஈரானுக்கு எதிராக நான் திருப்பி விட்டேன் என்ற இடத்துல இஸ்ரேல் மிகப்பெரிய வெற்றி அடைந்த நாடாக இருக்கக்கூடும். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன E3 நாடுகளும் இந்த அணிக்குள்ள வந்தால் ஈரான் மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்கொள்ளும். ஆனால் ஈரான் தோல்வியை தழுவமாக இருந்த அந்த நேரத்தில் அந்த பிராந்தியம் மிக மோசமான பின்னடைவை சந்திக்கும். ஈரான் விழுந்தால் அந்த பிராந்தியமும் மிக மோசமான அழிவுடன் தான் இந்த யுத்தம் முடிவுக்கு வரும் என்று தான் நான் நினைக்கின்றேன். நீங்கள் கூறுகின்ற இதே காலப்பகுதியில் இன்னும் ஒரு விடயம் பார்க்கப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய வரவின் பின்னர் அனைத்து இடங்களும் ஆக்கிரமிப்புக்குள்ளாகின்றது. வெனிசுலாவாக இருக்கலாம், அதன் தொடர்ச்சியாக இப்போது ஈரானாக இருக்கலாம், அடுத்தது அவர் வடகொரியாவையும் விட்டு வைக்க மாட்டார் என்கின்ற அளவில் பல எதிர்ப்பு கூறல்கள் கூறப்படுகின்றது. அது சாத்தியம்? ஒவ்வொரு நாடாக விழுந்து கொண்டிருக்கின்றது. சிரியா விழுந்து விட்டது, வெனிசுலா விழுந்து விட்டது. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தளவில் தன்னுடைய டாலர், அது உங்களுக்கு தெரியும், உலகத்தில் இன்றும் 52% கையிருப்பு டாலர்ல தான் இருக்கின்றது.
ஆனால் டொலருடைய சுட்டன் வந்து விழுந்து கொண்டிருப்பதை அவரால் சகிக்க முடியவில்லை. உங்களுக்கு தெரியும், ஜப்பானுடைய ஜென் வந்து ஒரு 6% இருப்புகளை இருக்குது உலகத்தில். சீனா 2% தான் சீனாவுடைய ஜுவான் இருப்புகளாக வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாம் தோற்றுவிக்கப்பட்டு யூரோ எல்லாம் வந்தது அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை. ஆகவேதான் அவர் ஐரோப்பாவை கூட இனிமேல் உங்கள் பாதுகாப்புக்கு நாங்கள் வரோம், அமெரிக்கா வராது, நீங்களும் செலவை கூட்டுங்கள், எங்களிடம் ஆயுதம் வாங்க என்று டொலரை மையப்படுத்தி அவர் நகர. நான் உங்களிடம் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கின்றேன், பிரிக்ஸ் நாடுகள் ஒரு பொதுவான நாணயத்தை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்பில் செயற்பட்டவர். நான் சொன்னால் அது நடக்காது, டொலரில் கை வைத்தால் அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கும் என்று இப்பொழுது பிரிக்ஸை பற்றி யாரும் கதைப்பதே இல்லை. இந்தியா சொல்லியே விட்டது, அப்படி ஒரு எண்ணமே எங்களுக்கு இல்லை. இந்தியாவும் சீனாவும் வர முடியாது ஒரு அணியில் என்று நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது ஆப்கானிஸ்தானில் இந்தியா இருக்கின்றது, பாகிஸ்தானில் சீனா இருக்கின்றது. அவை 2 நாடும் ஒன்றாக வந்து பிரிக்ஸ் நாணயம் உருவாக்குவதெல்லாம் சாத்தியமில்லை. ஆகவே அமெரிக்கா அதை சாதித்து விட்டது. அதாவது பிரிக்ஸ் ஒரு நாணயத்தை உருவாக்க கூடாது என்பதை அமெரிக்கா தடுத்திருக்கின்றது. டொலருடைய ஆதிக்கத்தை பேண அமெரிக்கா முற்படுகின்றது. ஆகவே பெட்ரோலும் டொலரும் அமெரிக்காவுக்கு மிக முக்கியமானது. அந்த திசையில தான் அமெரிக்கா நகருகின்றது. இந்த இடத்துல தான் நீங்க கேட்ட கேள்வி வடகொரியா. இப்ப எல்லா நாடுகளும் விழுந்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு ஆட்சி 40 வருஷத்துக்கு மேல இருக்க இயலாது. அது நியதி. ஒரு ஒரு சர்வாதிகார ஆட்சியா இருக்கலாம், ஒரு தலைவருக்கான ஆட்சியா இருக்கலாம். அது உங்களுக்கு தெரியும், சிரியா ஆட்டங்கண்டு விழுந்து விட்டது. அடுத்ததாக இப்பொழுது ஈரான் 47 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு மிக மோசமான பாதிப்புகளை எதிர்கொள்வது, யுத்தத்தை எதிர்கொள்ளுகின்றது. முடிவு என்னவா இருக்க போகும் என்பதை இந்த ஒரு மாத காலத்துக்குள்ள நாங்கள் அறியலாம். ஆகவே அந்த இடத்துல எல்லா நாடுகளுமே சிக்கலுக்கு உள்ளாகும் பொழுது வடகொரியா ஒரு வறுமையான நாடு, ஆயுத உற்பத்தியில முன்னிலையில் இருந்தாலும் வடகொரிய மக்கள் வறுமையில வாடுகிறார்கள். தென்கொரியா செல்வச் செழிப்பில் இருக்கின்றது. ஆகவே மேற்கு ஜெர்மனும் கிழக்கு ஜெர்மனும் எப்படி ஒன்று சேர்ந்ததோ அப்படி ஒரு நியதி, வரலாறு நியதி 2 கொரியாக்களையும் இணையக்கூடிய வாய்ப்பும் உருவாகலாம். ஆகவே எவ்வளவு காலம் இந்த வடகொரியாட ஒரு குடும்ப ஆட்சி நீடிக்கப் போகுது என்பதையும் காலம் சொல்ல போகின்றது. நீங்கள் இப்போது வணிக சுட்டன்கள் தொடர்பில் குறிப்பிட்டீர்கள். ஆனால் ஒட்டுமொத்த உலகின் பங்குச்சந்தையும் இன்று வரலாறு காணாத அளவில் வீழ்ச்சி கண்டிருக்கிறது என்பதை மட்டுமல்லாது, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய பல பங்குச்சந்தைகள் மூடப்பட்டு விட்டன. பங்குச்சந்தைகள் திறப்பதில் அச்சம் கொள்கிறார்கள். பங்குச்சந்தைகள் திறக்கப்படுமாக இருந்தால் பல பங்குச்சந்தைகளில் இருக்கக்கூடிய பங்குகளை அவர்கள் வெளியேற்றி விடுவார்கள் என்கின்ற அச்சம் நிலவுகின்றது. இந்த பங்குச்சந்தையின் ஆபத்து நிலை எதிர்வரும் நாட்களில் எப்படி வெளிப்பட போகின்றது? உண்மையிலேயே தங்கத்தின் விலை கூடிக்கொண்டிருக்கின்றது, மசகெண்ணெயின் விலை கூடிக்கொண்டிருக்கின்றது. பங்குச்சந்தைகள் மிக மோசமான பின்னடைவை சந்திக்கின்றன. அது வளமைதான். இப்போ 90களில் வடகுழாவில் யுத்தம் ஆரம்பித்த போதும் இந்த விடயம் நடக்கும். ஒரு யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது பங்குச்சந்தைகள் விழுவது வளமை. ஏன்னா அந்த நிலைமை அந்த 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 பிராந்தியமே எரிந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு தெரியும், விமானங்கள் பறக்கவில்லை, விமான நிலையங்கள் மூடப்படுகின்றன, பெட்ரோலியம் துறையெல்லாம் அடி வாங்குகின்றது. ஆகவே அந்த ஒரு தளம்பலான காலகட்டத்தில் பங்குச்சந்தை விழும். ஆனால் இது எவ்வளவு காலத்துக்கு பிறகு பங்குச்சந்தை வளமையிലേക്ക് திரும்பும் என்பது இந்த யுத்தத்தை பொறுத்து. யுத்தம் விரிவடைந்து செல்ல போகின்றதா, நீண்ட காலத்துக்கு செல்ல போகின்றதா, அல்லது மாத கணக்கில் அல்லது கிழமைக்குள் முடிய போகின்றதா என்பதை பொறுத்து தான் பங்குச்சந்தைகள் வளமையாக ஒரு அதிர்ச்சி ஏற்படும் போது உடனடியாகவே விழுவதும் திரும்ப மீண்டெழுவதும் வரலாறு. ஆனால் அது எவ்வளவு காலத்துக்குள்ள இந்த வீழ்ச்சியும் மீண்டெழுவதும் இருக்க போது என்பதுதான் இப்பொழுது கேள்வி. குறிப்பாக சொல்ல போனால், திங்கட்கிழமை நடந்த ட்ரோன் தாக்குதலில் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமாக பார்க்கப்படக்கூடிய சவுதியின் அராம்கோ மற்றும் கத்தாரின் மிகப்பெரிய LNG உற்பத்தி நிலையங்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன. தீச்சுவாலைகள் புலம்பாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. உலக அளவிலே இன்று எரிபொருளினுடைய தேவைகள் அனைத்து விடயங்களிலும் தேவையாக இருக்கின்றது. எரிவாயுக்களினுடைய தேவையாக இருக்கின்றது. ஈரானுடைய தாக்குதல் இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற அளவில் அவர்கள் உச்சக்கட்டத்தை அடைந்து விட்டார்கள். ஆனால் ஏனைய நாடுகள் அப்படி இல்லை. இந்த நிலைமைகள் எங்கு முடிவுறப் போகின்றது, அல்லது ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தம்பிக்க போகின்றது? உண்மையிலே 20% பெட்ரோலியம் அந்த கோமூஸ் நீரிணை கூடாகத்தான் வெளியே வருகின்றது. அந்த கோமூஸ் நீரிணையில அந்த உங்களுக்கு தெரியும், ஈராக், குவைத், கட்டார், பஹ்ரைன், UAE, சவுதி அரேபியா போன்ற நாடுகளுடைய எண்ணெய்கள் எல்லாம் அந்த ஒரு சிறிய நீரிணை. அது ஒரு 10 கிலோமீட்டர் தான் அது அதனுடைய அகலம். அதுல தான் ஓமானம் இருக்கின்றது. அந்த வாயிலில் அது பக்கத்தில் ஈரான் இருக்கின்றது. ஆகவே அந்த ஓமானுக்கு அருகில் ஒரு மிகப்பெரிய அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட ஒரு கப்பல் கம்பெனியின் ஒரு கப்பல் இப்போ எரிந்து கொண்டிருக்கின்றது. அதில் ஒரு இந்தியரும் கொல்லப்பட்டதாக தகவல் வருகின்றன. ஆகவே அந்த நீரிணை ஊடாக
20% ஒயில் வந்து வெளியேறுகின்றது கப்பல்கள் ஊடாக, 25% எரிவாயு வெளி உலகத்துக்கு போகின்றது ஒவ்வொரு நாளும். அப்படி பார்த்தால் அந்த நீரிணை என்று செயலிழந்திருக்கின்றது. அங்கே இருந்து கப்பல்கள் இலகுவாக வெளியேறி செல்ல முடியாத கட்டத்தில் இருக்கின்றன. இந்த அவ்வளவு நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த 20% உலகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இலங்கையை பொறுத்தவரை கூட உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்பொழுது மசகெண்ணெயை வாங்கி சபுவஸ்கந்தையிலெல்லாம் சுத்திகரிப்பெல்லாம் குறைந்து விட்டது. ஏன்னா அந்த இயந்திரங்கள்லாம் பழுதாகிவிட்டன. அது ஈரான் தான் கட்டி கொடுத்தது. இப்பொழுது நேரடியாக சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியத்தை தான் இலங்கை வாங்குகின்றது. பெட்ரோல் அது சிங்கப்பூர்ல இருந்து, தென்கொரியாவிலிருந்து, வியட்நாமிலிருந்து எல்லாம் இலங்கைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த சிங்கப்பூர், வியட்நாம், தென்கொரியாவுக்கு இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து தான் மசகெண்ணெய் போகின்றது. அவர்கள் சுத்திகரித்து எங்களுக்கு தருகிறார்கள். ஆகவே இது உலகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். 20% என்பது மிகப்பெரிய பாதிப்பு. பாருங்க, அங்க தொடங்கியவுடன் கொழும்பில் அல்லது இலங்கை முழுவதுமே பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு, எரிவாயு தட்டுப்பாடு உருவாகிவிட்டது. ஆகவே இது உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போகுது. சீனா, இந்தியா போன்ற மிகப்பெரிய ஜனத்தொகை கொண்ட நாடுகள் இன்னும் பாதிப்புக்குள்ளாக போகின்றன. ஆகவே இது ஒரு சாதாரண விடயமா நாங்கள் எடுக்க இயலாது. நீங்கள் சாதாரணமான விடயம் இல்லை என்று கூறினாலும் கூட இன்று இலங்கையினுடைய நிலைமைகள் அச்சத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார நெருக்கடி கால பகுதியிலே அவர்கள் இருக்கக்கூடிய முன் அனுபவத்தின் அடிப்படையில் அதாவது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெட்ரோல் மற்றும் எரிபொருட்கள், எரிவாயுக்களினுடைய தட்டுப்பாடு வந்துவிடும் என்று மக்கள் வீதிகளுக்கு வந்துவிட்டார். இந்த நிலையை எப்படி இலங்கை சமாளிக்கப் போகின்றது? இது ஒட்டுமொத்த உலகுக்கும் வந்திருக்கக்கூடிய நெருக்கடியை இலங்கை எப்படி கடந்து செல்ல போகும்? இது உண்மையிலேயே மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா இலங்கை மக்கள் பயத்தில் இருக்கிறார்கள். அது ஒரு அச்சம் கொண்டு கூடுதலாக கொள்வனவு செய்வதால் உடனடியாக தட்டுப்பாடு நிலவுகின்றது. ஆனால் இலங்கையால நான் அறிந்த வரையில் 1 மாதத்துக்கு இலங்கை நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கக்கூடிய வல்லமை இலங்கைக்கு இருக்கின்றது. பெட்ரோல் இருக்கின்றது, எரிவாயும் இருக்கின்றது. 1 மாதம் தான். ஆனால் அதுக்கு பிறகுதான் இலங்கை கோரியுள்ள பெட்ரோலா இருக்கலாம், டீசலா இருக்கலாம், ஆயிலா இருக்கலாம், எரிவாயு இருக்கலாம், வர வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே நான் சொன்ன மாதிரி சிங்கப்பூர் கம்பெனிக்கு மசகெண்ணெய் வரவில்லை மத்திய கிழக்கிலிருந்து, தென்கொரிய கம்பெனிக்கு வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், எங்களிடம் மசகெண்ணெய் வரவில்லை, நாங்கள் சுத்திகரிக்கவில்லை, உங்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் அளித்ததை கூட தர முடியாத கட்டத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் இலங்கையாலும் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே மக்கள் கூடுதலாக வாங்கி வீடுகளில் வைக்காமல் நியாயமான முறையில் நடந்து கொண்டால் இந்த நிலைமையை ஓரளவுக்கு 1 மாதத்துக்கு சமாளிக்கலாம். ஆனால் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு இக்கட்டான நிலைமை. இலங்கை அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை, ஏனென்று சொன்னால் இது உலகம் முழுக்க பிரச்சனை வரப்போகுது, இந்தியாவுக்கு வரப்போகுது, சீனாவுக்கு வரப்போகுது என்று சொன்னால் எல்லா நாடுகளுமே மத்திய கிழக்கில் தான் பெட்ரோலுக்காக தங்கி இருக்கின்றன. ஆகவே 1 மாதத்துக்கு எரிவாயுவும் பெட்ரோலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு யுத்தம் நீடித்து இந்த கட்டார் மூடி இருக்கின்றது, சவுதி அரேபியா தன்னுடைய சுத்திகரிப்பை மூடி இருக்கின்ற நிலைமை தொடருமாக இருந்தால் மிகப்பெரிய தட்டுப்பாடு வரும். அதை விட எங்களுடைய மின்சார உற்பத்தியில கூட எங்களுக்கு டீசல் தேவை. அந்த அனல் மின் நிலையங்களுக்கு டீசல் தேவை. ஆகவே மின்வெட்ட கூட இலங்கை எதிர்கொள்ளலாம். ஆகவே இந்த யுத்தம் எவ்வளவு விரைவாக முடிகின்றதோ அந்த அளவுக்கு அது இலங்கைக்கும் இலங்கை மக்களுக்கும் நல்லது. ஆனால் மக்கள் ஓரளவுக்கு பயப்படாமல், அச்சம் கொள்ளாமல் வீடுகளில் வாங்கி வைப்பதை தவிர்த்து நியாயமான முறையில் மக்கள் நடந்து கொண்டால் இந்த பிரச்சனையின் தாக்கத்தை ஓரளவுக்கு நாம் குறைக்கலாம். இப்போது போரியல் ரீதியாகவும் பல விடயங்கள் பேசப்படுகின்றன. அமெரிக்காவினுடைய அதிசக்தி வாய்ந்த கப்பலாக பார்க்கக்கூடக்கூடிய ஆபிரகாம் லிங்கன் தாக்குதலுக்கு உள்ளாகியதாக ஈரான் கூறுகின்றது. அதே நேரம் அந்த தாக்குதல் இடம்பெறவில்லை என்று அமெரிக்க தரப்பு மறுக்கின்றது. 500க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரையில் உயிரிழந்துள்ளதாக ஈரானை மேற்கோள் காட்டி ஈரான் பிரதான ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன. 3 தான் உயிரிழந்ததாக மறுகணம் அமெரிக்கா சொல்லுகின்றது. ஆனால் அதே போன்று F-15 ரக அதிசக்தி வாய்ந்த விமானங்களை ஈரான் தாக்கியதாக ஈரான் தரப்பில் கூறப்படுகிறது. இல்லை, தவறுதலாக அந்த தாக்குதல் இடம்பெற்று விட்டதை லெபனான் தாக்கியதாக அமெரிக்கா கூறுகின்றது. இந்த யுத்த களமுனையில் உக்கிரத்தை அடைந்து விட்டார்கள். ஆனால் ராணுவ இழப்புகள் என்பது 2 தரப்புக்கும் ஆங்காங்கே வருவதை தவிர்க்க முடியாது. ஆனால் அதிலும் கூட அமெரிக்கா கௌரவம் பார்க்கிறதா? உண்மையிலே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கின்றது. அங்கே உங்களுக்கு தெரியும், தியோடர் ஃபூஸ்வல் என்ற மிகப்பெரிய யுத்த கப்பல் இருக்கின்றது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், வெனிசுவேலாவில்
தன்னுடைய தாக்கலை முடித்த ஜெரால்ட் ஃபோல்ட் வந்து உலகத்திலே மிகப்பெரிய விமானதாய கப்பல் அது இஸ்ரேலுக்கு பக்கத்தில் தடுத்து நிற்கின்றது, இஸ்ரேலுக்கு பாதுகாப்பாக. அதை தாண்டித்தான் ஓமானை அண்டியதாகத்தான் ஆப்ரஹாம் லிங்கன் நிற்கின்றது. அந்த கதையை நானும் பார்த்தேன். அமெரிக்கா உண்மையை அப்படி ஆப்ரஹாம் லிங்கனுக்கு ஏதாவது நடந்தால் அதை ஓரளவுக்கு தான் மறைக்கலாம், அதை முழுமையாக மறைக்க. என்ற இடத்துல 5000 படையினர் இருக்கிறார்கள், அதில் 90 விமானங்கள் இருக்கின்றன. ஆகவே அது 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 4.5 ஏக்கர் பரப்புள்ள காணியை போன்றது, 20 மாடி கட்டிடத்தை ஒத்த உயரம் கொண்டது. ஆகவே அது மீது ஈரான் வெற்றிகரமான தாக்குதல் நடத்தி அதை மூழ்கினால் அது ஜப்பான் பேர்ல் ஹார்பரை தாக்குதலுக்கு சமமாக தான் இருக்கும். அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தோல்வி. அது ஜப்பான் எப்படி பேர்ல் ஹார்பரை தாக்கியதோ அது மாதிரி ஒரு தாக்குதலாக தான் அது கருதப்படும். ஆனால் அதை அப்படி ஒரு தாக்குதல் நடந்திருந்தால் அதை அமெரிக்கா ஒரு அளவுக்கு மேலே மறைக்க இயலாது. அந்த விடயம் நான் கவனத்தில் கொள்ளணும். ஆனால் ஈரானை பொறுத்தளவில் ஈரானில் சர்வதேச ஊடகவியலாளர்கள் பெருமளவுக்கு இல்லை. அல் ஜசீராவை சேர்ந்தவர்கள் தான் அங்கே நின்று கொண்டு கொடுத்துட்டார்கள். அதுவும் அரசாங்கம் கொடுப்பதைத்தான் அவர்கள் வாசிக்கிறார்கள் ஒழிய நேரடியாக யுத்த முனையிலிருந்து எங்களுக்கு தகவல் கிடைப்பதாக இல்லை. என்றால் அது ஈரானுடைய அரச சேவை தான் அதை கட்டுப்படுத்துகின்றது. ஆக அங்கு உண்மையான என்ன நிலைமை என்பதை சரியாக வெளி உலகம் அறிய முடியாத கட்டத்தில் இருக்கின்றது. தாக்குதல் அலையாக ஈரானிய அமெரிக்கா விமானம் இஸ்ரேலி விமானம் தாக்கி கொண்டிருக்கின்றன, ஈரானும் திரும்ப தாக்குகின்றது. ஆகவே இதில் உண்மையான தாற்பயம் புரிவதற்கு எங்களுக்கு கிழமை அல்லது மாதங்களோடு எடுக்கலாம். ஆனால் மிக மோசமான யுத்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, இழப்புகள் எல்லா பக்கத்திலும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன என்பது மட்டும்தான் இப்போதைக்கு உண்மை. ஆனால் அமெரிக்கா நோக்கிய ஈரானின் தாக்குதல்கள் என்பது இதுவரைக்கும் இடம்பெறவில்லை. இஸ்ரேலை நோக்கிய தாக்குதல்கள் அதிக அளவில் இடம்பெறுகிறது. இஸ்ரேலினுடைய ராணுவ நிலைகள், அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய தலைநகரங்கள் என்று எதுவும் தாக்குதலில் இருந்து விடுபடவில்லை. ஏன் ஈரான் அமெரிக்கா மீதான தாக்குதலை தவிர்க்கிறதா அல்லது பெரும் தாக்குதலுக்கான ஒரு பதுங்கலாக இதனை பார்க்கலாம்? ரெண்டும் இருக்கலாம். நீங்க சொல்வது சரிதான். என்றால் ஈரானுடைய முழு இலக்கும் இஸ்ரேல் தான். இஸ்ரேல் தாக்கி அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய டெத் ஃபார் அமெரிக்கா, டெத் ஃபார் இஸ்ரேல். இஸ்ரேலை அழிக்கக்கூடிய அத்தனை வகையிலிருந்தான் இவ்வளவு 47 வருட காலத்தை ஈரான் செலவிட்டது. அந்த 3 எச்சன்னு சொல்வார்கள், கமாசா இருக்கலாம், கிஷ்புல்லா இருக்கலாம், கூத்தியா இருக்கலாம், எல்லோருக்கும் ஆயுத பலம் அல்லது பண பலம் எல்லாம் செய்தது ஈரான். அந்த கோபம் இஸ்ரேலுக்கு இருக்கின்றது. இஸ்ரேலை சுற்றி ஒரு வலைப்பின்னலை உருவாக்கி மிகப்பெரிய அழிவுகளை இஸ்ரேலுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி ஈரான் செயற்பட்டது உண்மை. ஆகவே தான் ஈரானுடைய இலக்கை இஸ்ரேல் அளிக்க வேண்டும் என்பதுதான், அதை நோக்கித்தான் முழு வல்லமையும் ஈரான் செலுத்துகின்றது. ஆகவே அமெரிக்க தளங்களை, தன்னுடைய இஸ்லாமிய நாடுகளாக இருந்தாலும் அமெரிக்க தளங்களை வைத்திருப்பது ஈரானுக்கு கோவப்பட்டுத்தான். சவுதி அரேபியா, கட்டாரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஓமான் இந்த பேச்சுவார்த்தையில நடுநிலைமை வைத்த நாடு, ஓமான் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கட்டார் உண்மையிலேயே மத்தியஸ்தம் வைத்த நாடு, கட்டார் மீதும் தாக்குதல் நடத்தப்படுது. ஆகவே ஈரான் எவரையும் விட்டு வைக்கவில்லை என்றால் இவரெல்லாம் அமெரிக்காவுக்கு சார்பானவர்கள் என்ற ரீதியில. ஆனால் அமெரிக்காவோட தொழில்நுட்பம் எந்த அளவு இருக்க போகின்றது, எந்த அளவு இருக்கின்றது, எந்த அளவுக்கு அமெரிக்கா அதை காட்டப் போகின்றது, அதை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை எந்த அளவுக்கு ஈரானிடம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஈரான்ல இராணுவம் தனியா இருக்கின்றது, கொமைனி ஆட்சியை பாதுகாப்பதற்கென்றுதான் உங்களுக்கு தெரியும் ஈரானிய புரட்சிகர காவல் படை உருவாக்கப்பட்டது. அந்த இராணுவம் தான் மிக பலமானது. ஆகவே அவர்களால் கொமைனியையும் அவரை சேர்ந்த உயர் தலைவர்களையும் காப்பாற்ற முடியாமல் போனது என்பது ஈரானுக்கு தோல்விதான். ஏன்னா அந்த அளவு தொழில்நுட்பத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதை பயன்படுத்தி இருக்கின்றன. ஆனால் ஈரானையும் நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. ஈரானிடம் விமானப்படை பலமா இல்லாவிட்டாலும் ஈரானுடைய ஏவுகணை கட்டமைப்பு இன்றும் பலமாக தான் இருக்கின்றது. ஆகவே அது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அமெரிக்காவை தாக்கக்கூடிய நிலைமையில அந்த அளவு அமெரிக்காவை தாக்கல, அதான் அமெரிக்கா இலக்குகளை தாக்கக்கூடிய நிலைமையில தான் ஈரான் இருக்கின்றது. ஆனா எந்த அளவுக்கு ஈரான் செல்ல போகிறது என்பதை யாருக்குமே தெரியாது. அது ஏன்னா அந்த தலைமை கட்டமைப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அந்த தலைமை யாரிடம் இருக்கின்றது, எங்கிருந்து அந்த கட்டளையில் வருகின்றன என்பது அந்த ஈரானுக்குள்ள இருக்கிற தெரியவே ஒழிய அது வெளியுலகத்துக்கு இன்னும் தெரியவே இல்லை. ஆனால் எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் உயர் தலைவர் அயத்துல்லா அல் ஹமேனி மரணத்தின் பின்னர் ஒரு தளம்பல் நிலை அல்லது அங்கு ஒரு ஸ்திரமற்ற நிலையை ஏற்படுவதற்கு அதிகளவு சந்தர்ப்பம் இருப்பதாக அமெரிக்காவும் எதிர்பார்த்தது. ஆனால் அவை எதுவும் இடம்பெறாமல் அயத்துல்லா அல் ஹமேனியின் மரணத்தின் இறுதிச் சடங்குகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதன் பின்னர் பார்த்தால் அந்த நாடு எப்படி அயத்துல்லா அல் ஹமேனி இருந்தபோது செயற்பாடுகள் தாக்குதல்களில் அவர்கள் செயற்பட்டார்களோ அதே ஒரு வீரியத்தோடு அவர்கள் பயணிக்கிறார்கள் என்றால் அமெரிக்காவினுடைய கணிப்பு அல்லது இஸ்ரேலினுடைய எதிர்பார்ப்பு அங்கு பிழைத்து விட்டது. இல்லை, ஈரானுடைய கட்டமைப்பு அப்படித்தான் அவர்களுக்கு தெரியும். ஈரானுடைய கட்டமைப்பு பல
உங்களுக்கு தெரியும், அந்த ஈரானிய புரட்சிகர காவல்படையின் தலைமை தளபதிகள் காசிம் சுலைமானி உட்பட பலரை அமெரிக்கா கொலை செய்திருக்கின்றது, இஸ்ரேல் கொலை செய்திருக்கின்றது. கடந்த தாக்குதலும் அவர் கொல்லப்பட்டால், இந்த தாக்குதலும் உங்களுக்கு தெரியும், ஈரானிய புரட்சிகர காவல்படையின் தலைமை தளபதியும் கொல்லப்பட்டிருக்கிறார், ராணுவ தளபதி கொல்லப்பட்டிருக்கார், பாதுகாப்பு அமைச்சர் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி இருந்தும் அந்த அந்த ஈரானுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு செயற்படுது என்று சொன்னால் அவர்கள் இதை முன்கூட்டி எதிர்பார்த்து தான் இருந்திருக்கிறார்கள். அடுத்த கட்டம் வந்து உடனடியாகவே தொய்வில்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்குரிய கட்டமைப்பு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் என்னதான் சொன்னாலும் ஒரு 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 உயர்நிலை தளபதி அகற்றும் போது உடனடியாக அதுக்கு பிறகு வருபவர்கள் அவருக்கு சமமாக அவர் என்ன மாதிரி திட்டங்களை வைத்திருந்தார் என்பதை அறிவது 100% இயலுமானது அல்ல. ஆனால் ஈரானுடைய கட்டமைப்பு ஒரு தலைமை தளபதி இழக்கும் போது அடுத்த தளபதிக்கு அது செல்லக்கூடிய விதத்தில் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால தான் இந்த அளவு வல்லமையாக ஈரானும் தாக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த தாக்குதல் முடிவுறுத்தப்படுமா அல்லது இது தொடர்ந்து செல்லுமா? ஒட்டுமொத்த உலகமும் இன்று முடக்க நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது யார்தான் இந்த சமாதான முயற்சியை முன்னெடுக்க முற்படுவது, அல்லது யாரிட கைகளில் தான் அந்த எதிர்காலத்தின் உலகம் தங்கி இருக்கின்றது? ஐநா சபை இல்லை, ஐநா சபையால் எதுவும் செய்ய முடியாது என்றால் அமெரிக்காவுக்கு அங்கே வீட்டோ வலு இருக்கின்றது. சீனாவும் ரஷ்யாவும் அங்கே பாதுகாப்பு சபைக்கு இதை கொண்டு வந்தால் கூட அமெரிக்காவின் வீட்டோ வலு இருக்கின்றது. ஆகவே இது வெற்றியா தோல்வியா? ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் கொமைனி அவர்கள் கொல்லப்பட்டதை மிகப்பெரிய தோல்வியா அவமானமாக நிச்சயமாக கருதுவார்கள். ஆகவே ஈரான் பின்வாங்க போகின்றதா? இந்த இடத்துல இப்பொழுது யுத்தம் நிறுத்தப்பட்டால் அது ஈரானுக்கு ஓரளவு வெற்றியாகவும் இருக்கக்கூடும். என்ன சொன்னால் அமெரிக்காவுக்கு தோல்வி, இஸ்ரேலுக்கு தோல்வி என்று. ஆனால் இஸ்ரேல் எந்த அளவு தூரம் இந்த வாய்ப்பை தவறவிடும் என்பதும் இன்னொரு கேள்வியாக இருக்கின்றது உலக ஆய்வாளர்கள் மத்தியில். ஏண்டா இது ஒரு பொன்னான வாய்ப்பு இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கின்றது, அமெரிக்காவையும் சேர்த்து தான் தாக்க வேண்டும் என்பது. அது 47 வருட காலம் இஸ்ரேல் காத்திருந்தது. ஆகவே உண்மையிலேயே உங்களோட கேள்விக்கு பதில் சொல்வது மிக கடினமானது. இது யாரை நிறுத்துவது, முடியுமா முடியாதுன்னு ஒருவருக்கும் புரியதாக இல்லை. அமெரிக்காவுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா ஈரான் எப்படி செயற்பட போகின்றது, அமெரிக்கா எப்படி செய்ய, உண்மையிலேயே அமெரிக்காவோட பலம் என்ன, எவ்வாறான ஆயுதங்களை அமெரிக்கா பயன்படுத்த போகின்றது என்று ஈரானுக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஈரான் என்ன செய்ய போகுதுன்றது அமெரிக்காவும் தெரியாமல் இருக்கலாம். அதே மாதிரி தான் இஸ்ரேல். ஆகவே இது எவற்ற கையிலேயும் இப்போதைக்கு முடிவு இல்லை என்ற மாதிரி தான் யுத்தம் சென்று கொண்டிருக்கின்றது. உலகளவில் பொருட்களின் விலைகள் அல்லது பொருளாதார ரீதியாக யாரும் வரலாற்றில் எதிர்பார்த்திராத ஒரு உச்சமான அதிகரிப்பை இந்த உலகம் எதிர்கொள்ளப் போகின்றதை யாரும் தவிர்க்க முடியாது. இந்த மக்களினுடைய எதிர்கால நிலைமைகள், நான் உங்களோட ஆரம்பத்தில் ஒரு செவ்வியில் கூறிய எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, 2030ஆம் ஆண்டு வரைக்கும் உலகத்தில் அமைதி இருக்காது. பல ஆய்வாளர்களை கருத்து அதான் தான் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் 2026க்கு வந்து விட்டோம். இன்னும் 4 வருஷமும் அது ஒரு யுத்தத்தை எதிர்கொள்கிற மாதிரி தான் உலக நிலைமை இருக்கும். ஆக யுத்த பாதிப்புகள், விலை அதிகரிப்புகள், பணவீக்கம், மக்களுடைய வாழ்க்கை நிலைமை மோசமடைதல், உயிரிழப்புகள் எல்லாம் இருக்கத்தான் போகின்றது. ஆகவே அதை நோக்கி தெளிவாக உலகம் செல்லுகின்றது. ஆகவே எந்த பிராந்தியில் உங்களுக்கு தெரியும், தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில பிரச்சனை இருக்கின்றது, ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் இடையில பிரச்சனை இருக்கின்றது, இப்பொழுது பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் மோதிக்கொண்டிருக்கின்றன. ஆகவே யுத்தம் முடிகிற பாடில் புது புது யுத்தங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஆகவே ரஷ்யா உக்ரைன் யுத்தம் 4 வருஷத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அடுத்த கட்டத்துக்கு இது எவ்வாறு செல்லும்? மிக மோசமான அழிவை உலகம் சந்தித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே யுத்தங்கள் ஓயவில்லை, புதிதாக யுத்தங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஆகவே பொருட்களை விலை அதிகரிக்க போகுது, பணவீக்கம் அதிகரிக்க போகுது, சிறிய நாடுகள் மிக மோசமாக பாதிக்கப்பட போகின்றன. இப்பொழுது உலகத்தில் ஐரோப்பிய தலைவர்களை ஒத்துக்கொண்டு விட்டார்கள். இப்பொழுது ஒரு 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 ரூல் பேஸ்ட் கட்டமைப்பு இல்லை, ஒரு விதிகளை அடிப்படையாக கொண்ட கட்டமைப்பு இல்லை. இப்பொழுது யாரு பலசாலியோ அவர் சொல்லுவதுதான் சரி என்ற நிலைமை உருவாகி விட்டது என்று ஐரோப்பிய தலைவர்களே ஒத்துக்கொண்டு விட்டார்கள். ஆகவே உலகம் எங்க போய் நிற்கும் என்பதை யாருக்குமே இப்பொழுது எதிர்கூற முடியாத கட்டத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம். தங்கத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது? தங்கம்தான் உலகத்தின் பொருளாதாரத்தை இனி வருகின்ற நாட்களில் தீர்மானிக்க போகின்றது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா எப்படி மிகப்பெரிய செல்வந்த நாடாக வந்ததுன்னு சொன்னால், 2ஆம் உலக போற காலத்தில் அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்து, ஆயுதங்கள் என்பது இரும்பை ஏற்றுமதி செய்து தங்கத்தை பெற்றுக்கொண்டது. யுத்த முடிவில் இங்கிலாந்து வங்குரோத்து நிலையை அடைந்து விட்டது. ஆனால் அமெரிக்கா செல்வ செழிப்பான நாடாக உருவாகிவிட்டது. ஏன்னா தங்கம் அந்த அளவுக்கு அமெரிக்காவில் குவிந்தது. ஆகவே தங்கத்தை வாங்கியவர்கள்
மிகப்பெரிய லாபத்தை இன்றைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தங்கத்திற்கு விலை இன்னும் கூடும் என்று சொன்னால், இந்த பாருங்கள், பெட்ரோலிய விலைக்கு என்ன நடக்கும் போது கூடும் குறையும் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி பங்கு சந்தையில் முதலிட்டவர்களுக்கு இந்த பாருங்கள் இப்பொழுது உடனடியாக குறைய தொடங்கிவிட்டது, நட்டம் பெற தொடங்கிவிட்டது. ஆக பெட்ரோல் நல்ல விலையை தருமா, பங்குகளில் முதலிடுவது நல்ல லாபத்தை தருமா, சில நாணயங்களை வைத்திருப்பது டாலர் உட்பட அதை வைத்திருப்பது லாபம் தருமான்னு பார்த்தால் உறுதியாக லாபம் தரக்கூடிய ஒரு பொருளாக தங்கம் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கின்றது. என்ன நடந்தாலும் தங்கத்தின் விலை கூடிக்கொண்டே இருக்கின்றது. இப்போ 5054 டாலரை தாண்டி விட்டது இன்றைய விலையின்படி. ஆகவே தங்கத்தில் முதலிடுவதற்கு எல்லோரும் விரும்புகிறார்கள் என்று சொன்னால், மற்ற ஏனைய முதலீட்டு வாய்ப்புகள் எல்லாம் ஒரு நிச்சயமற்ற தன்மைக்குள்ள இருக்கின்றன. இடரபாயம் இருக்கின்றது. சிலவள கூடும், சிலவள குறையும், சிலவள நட்டம் ஏற்படும், சிலவள லாபம் வரும். ஆனால் தங்கத்தை பொறுத்த அளவில் அந்த நிலைமை இல்லை. படிப்படியாக கூடினாலும் உறுதியாக தங்கத்தின் விலை அதிகரிப்பது தங்கத்தில் முதலீடு செய்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தங்கத்துக்கான கேள்வி கூடத்தான் போகின்றது, தங்கத்துக்கான விலை இன்னும் உயரத்தான் போகின்றது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உலகளவில் பெரும் பதட்டமான சூழ்நிலையில் பல விடயங்கள் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் பல விடயங்கள் தொடர்பான தெளிவுபடுத்தலை வழங்கியமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ். உங்களுக்கும் ஊடறுப்பினர்களுக்கும் மீண்டும் நன்றி. திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள். உலகத் தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.